ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்க கூடாது. ஹர்ஷன பகிரங்கம். வெளிச்சத்திற்கு வந்த பட்டலந்த விவகாரம். ரணில் கோட்டாவை கைது செய்யுமாறு வலியுறுத்து. யாழில் துயரம். 6 மாத கர்ப்பிணி இளம் குடும்ப பெண் பரிதாபமாக பலி. சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசுக் கட்சியே ஆட்சியை கைப்பற்றும். சுமந்திரன் நம்பிக்கை. இலங்கையில் தனிநபரின் மாதாந்த செலவு அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா வலியுறுத்தியுள்ளார். கம்பகா பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் தெரிவித்த அவர், ஏதேனும் குற்றங்கள் தொடர்பில் ஆணைக்குழுக்களை அமைத்து விசாரணைகளை முன்னெடுப்பது வழமையானதொரு செயற்பாடாகும். ஆனால் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மிக பழமையானதாகும். 1994 ஆண்டு சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தில் ஜேவிபி அமைச்சரவையில் அங்கத்துவம் வகித்தது. 2005 மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு இவர்களே பிரதானமாக செயற்பட்டனர். அந்த காலத்தில் ஏன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்பது சந்தேகத்திற்குரியது. தற்போதைய காலத்தின் தேவை ஜேவிபியினரால் செய்யப்பட்ட கொலைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதாகும். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்க கூடாது. பட்டலந்தையில் குற்றமிழைத்தோருக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த ஜேவிபியினருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். பட்டலந்த கொலைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மட்டுமல்ல, மாத்தளை கொலைக்கு கோட்டாபய ராஜபக்சவிடம் விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் என முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட கூறியுள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த குற்றங்களுக்கு நேரில் கண்ட சாட்சிகள் உள்ளனர். இனி யாரையும் கொல்லாதீர்கள். இந்த குற்றங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சந்திரிகா தனது நண்பரை காப்பாற்றும் முயற்சியில் புதிய 1978 சட்டத்தின் கீழ் அல்லாமல் 1948 சட்டத்தின் கீழ் பட்டலந்த குற்றங்களை விசாரிக்கும் ஆணையத்தை நிறுவினார். எனவே பட்டலந்த விசாரணை ஆணையத்திற்கு சமூக உரிமைகளை ஒழிக்கும் அதிகாரம் இல்லை. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை ரணிலுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் அல்ல. அந்த உணர்வில் நாங்கள் தலையிடவில்லை. பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை கொன்றவர்களை நாங்கள் விரும்பினால் மன்னிப்போம். அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் என்ன கேட்கின்றோம்? நாங்கள் கேட்பது என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். படலந்தாவில் கொன்ற ரணில் விக்ரமசிங்கவை மட்டுமல்ல, மாத்தளை விஜய வித்யாலயத்தில் நடந்த கூட்டு புதைகுழி பொறுப்பானவரும் அப்போது மாத்தளை ராணுவத்தின் தளபதியாக இருந்தவருமான கோட்டாபய ராஜபக்சவையும் கைது செய்ய வேண்டும். இப்போது இறந்த எலும்புகளாக மாறியவர்களிடம் அந்த நபர்கள் இனி உயிருடன் இல்லை என்று ஒரு சாரார் கூறலாம். அப்படியென்றால் அவர்களுக்கு நீதி வழங்குபவர்கள் யார்? குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து விசாரணையை தொடங்குங்கள். எனவே முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள். சந்தேக நபர்களை கைது செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் குற்றப்புலனாய்வு துறைக்கு ஜனாதிபதி உத்தரவிடலாம். எங்களுக்கு தெரிந்தவரை டக்ளஸ் பீரிஸ் இதில் மற்றொரு குற்றவாளி. அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரிந்த அனைத்து தகவல்களின்படியும் அவர் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார். இவற்றை கருத்தில் கொண்டு நடவடிக்கையை முன்னெடுங்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வசாவிளான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பிருந்தா என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கடந்த 2ஆம் மாதம் 20ஆம் திகதி தனக்குத்தானே தீ வைத்துள்ளார். இந்நிலையில் அயலவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் இன்று நடைபெற உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராசா ரவிகரன் பொன்னாடை போர்த்தி மதிப்பளித்தார். இக்கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எய்தப்பட்டிருக்கின்றன. எனவே மிக விரைவாக அடுத்த வாரம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2025 ஜனவரி மாதத்தின் தனிநபர் மாதாந்த செலவு அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இவ்வருடம் ஜனவரி மாத உத்தியோகபூர்வ வறுமை கோட்டின்படி செலவுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 2025 ஜனவரி மாதத்தில் ஒருவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான தொகை 16,334 ரூபாவாகும். இது கடந்த ஆண்டு டிசம்பரில் 16,191 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டது. தனிநபர் செலவீனங்கள் அதிகமுள்ள மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன் தொகை 17,617 ரூபாவாகும். தனிநபர் செலவீனத்தில் மிக குறைந்த மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் காணப்படுகின்றது. அங்கு தனிநபர் ஒருவர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மாதாந்த தொகை 15,780 ரூபாவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்புள்ளை கண்டலம பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக 3 பிள்ளைகளின் தாயொருவர் தனது 1.5 வயதுடைய ஆண் குழந்தை ஒன்றுடன் தீ வைத்துக் கொண்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த தாய் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான குழந்தை பிராதனிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தின் போது அந்த பெண்ணின் 7 வயதும் 9 வயதுடைய 2 பிள்ளைகளும் பாடசாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தீக்காயங்களுக்குள்ளான பெண்ணும் கணவருக்கும் இடையில் ஏற்படும் தகராறின் காரணமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் மன உளைச்சல்களுக்குள்ளாகியதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. கடும் மன உளைச்சலின் காரணமாகவே தனது குழந்தையுடன் உயிரை மாய்த்துக் கொள்ள தீர்மானித்ததாக காயமடைந்த பெண் தெரிவித்துள்ளார். குறித்த பெண் தனது வீட்டிலுள்ள அறையில் இவ்வாறு உடலுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளதாகவும் பின்னர் கணவர் குழந்தையின் உடலில் தீயை அணைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.